ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ, ஆடியோ எதுவும் பிரச்சனையா இருந்தால் ஸ்டார்ட்லேயே சொல்லிடுங்க. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். இடையில எதுவும் சிக்கல்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் கஷ்டம். பேப்பரை பாதியில் நிப்பாட்டிட்டு அடுத்த வேலையை பார்க்க வரும். எதுவும் சிக்கல் இருந்தால் சொல்லிடுங்க. செஞ்சுட்டு அங்கே பேப்பரில் மிச்ச பகுதியில் பார்ப்போம். ஒரு ப்ராக்டிஸ் பேப்பர் போய்கொண்டு இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கேள்வி செஞ்சோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேள்வி செஞ்சோம். தியரியை டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 கேள்வி செஞ்சிருக்கிறோம். இதுதானே கீழே இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. இதுக்கு முன்னுக்கு செஞ்ச கேள்விகள் எதுவும் சிக்கல் இருந்தால், செஞ்சு பார்த்த மாதிரி டவுட் இருந்தால் அது முதல்ல சொல்லுங்க. அதோட பேப்பரை செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நான் சொல்ல நீங்க கேட்டு போற மாதிரி இருக்க. நான் சொல்றதோட சேர்த்து உங்களோட ஐடியாஸும் எனக்கிட்ட சொல்லி, அதே நேரம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கொண்டு போற மாதிரி, டவுட்ஸ் வர மாதிரி இருக்கேன். கேள்வி ஏற்கனவே செஞ்சு பார்த்தால்தான் உங்களுக்கு அந்த பாடத்துல கேள்விகள்ல காணப்பட்ட நுணுக்கங்கள், சிக்கல்கள் உங்களுக்கு விளங்கிடும். அப்படி வந்து டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அந்த கேள்வி குறிப்பிட்ட கேள்வி வார நேரமும் கேட்கலாம். இதுக்கு முன்னுக்குள்ள கேள்விதான் டவுட் இருக்குதா இருந்தா அதையும் கேட்டுட்டு அங்கால பதிலுக்கு போகலாம். விளக்கங்கள் எதுவும் தேவைன்னா எப்பனாலும் கேட்கலாம். நிப்பாட்டி கேட்கலாம். சரி, செய்வோம். 2 கேள்வி பார்த்தோம்னு நினைக்கிறேன். 2 கேள்வி பார்த்தோம். மட்டு வரைவுகள் எல்லா வகையான வரைவுகளும் பார்த்தோம். ஒன்றை தவிர நினைக்கிறேன். மட்டு வரைவுல நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதுகளையும் சொல்லிட்டு அங்கால போகும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம். இந்த மட்டு கிராஃப் எப்படி வரும்? உதாரணத்துக்கு எக்ஸ் வர்க்கம் சாய 2x ஆய 15. எக்ஸ் வர்க்கம் சாய 2x ஆய 15 ஒரு இருபடிச்சார்பு. அதுதான் ஒரு இருபடிச்சார்பு. இந்த இருபடிச்சார்புக்கு ஒரு கிராஃப் ஒன்று வரும், பரவளைவாக வரும். உயர்வும் வரலாம், இழிவும் வரலாம், எப்படியும் வரலாம். அப்ப இந்த இருபடிச்சார்புக்கு மட்டு எடுத்து விட்டா என்ன நடக்கும்? இந்த கிராஃப் என்ன வடிவத்தில் வரும்? எப்படிப்பட்ட ஒரு ஷேப்ல வரும்? எப்படி வரையணும்? அப்ப எக்ஸ் வர்க்கம் சாய 2x ஆய 15க்கான கிராஃப் வரையலாம். அவருக்கு மட்டு எடுத்தால் எப்படி கிராஃப் வரும்? கவனமா யோசி. சொல்லுவோம். y சமன் x வர்க்கம் சாய 2x ஆய 15 மட்டும் யோசிப்போம் ஃபர்ஸ்ட். மட்ட பத்தி நாம பிறகு யோசிப்போம். இந்த x வர்க்கம் சாய 2x ஆய 15க்கான கிராஃப் எப்படி வரும்? என்ன வடிவத்துல வரும்? பரவளைவு வரும்னு சோரா தெரியும். இந்த பரவளைவு உயர்வு பரவளைவாக வருமா, இழிவு பரவளைவாக வருமா? யாராலும் எப்படி வரும் நினைக்கிறீங்க? உயர்வு பரவளைவாக வருமா, இழிவு பரவளைவாக வருமா? x வர்க்கம் சாய 2x ஆய 15க்கான கிராஃப் என்ன மாதிரி வரும்? மட்ட பத்தி யோசிக்க வரும். எனக்கு இதை மட்டும் சொல்லுங்க. எக்ஸ் வர்க்கம் சாய 2x ஆய 15க்கான கிராஃப் உயர்வு பரவளைவா, இழிவு பரவளைவா? பரவளைவுகள் 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று உயர்வு புள்ளியை கொண்டது, இன்னொன்று இழிவு புள்ளியை கொண்டது. அது ரெண்டுல உயர்வு புள்ளியை கொண்டவர் தான் உயர்வு, இல்லையே இழிவேனா? அதாவது y சமன் ax வர்க்கம் சாய bx ஆக cன்ற மாதிரி ஒரு சமன்பாடு, ஒரு சார்புல a இன் பெருமானம் 0 விட பெருசா இருந்தால் 2 வகையா பிரிக்கலாம். ரைட், 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று a இன் பெருமானம் 0 விட பெருசா இருந்தால் இழிவு புள்ளி உள்ள பரவளைவு வரும். a இன் பெருமானம் 0 விட சின்னதாக இருந்தால் உயர்வு புள்ளி உள்ள பரவளைவு வரும். அப்ப அந்த பரவளைவுகள் 3 வடிவங்கள்ல வரும். பாடத்தை தாண்டி தான் போறோம் பரவளைவு. அப்ப இப்படி வாரது ஒரு இழிவு புள்ளி உள்ள பரவளைவு இன்னும் 3 வகைகளாக பிரிக்கலாம். இப்படி வரும், எக்ஸ் அச்சை வெட்டி கொண்டு போற மாதிரி வரும், எக்ஸ் அச்சை தொட்டு கொண்டு போற மாதிரி வரும், இல்லாட்டி முழுமையா எக்ஸ் அச்சுக்கு மேலே வர மாதிரி வரும். 3 வகைகள்ல வரும். அப்ப எக்ஸ் அச்சை வெற்ற கிராஃபாக இருந்தால் இவருடைய டெல்டா பெருமானம் பெரிது பூஜ்ஜியமாக இருந்தது. எக்ஸ் அச்ச வெற்ற இடங்கள்ல தீர்வுகள் வரதாக இருக்கும். இந்த சமன்பாட்டை 0 ஆக்கினால் வர தீர்வுகள் தான் எக்ஸ் அச்ச வெற்ற இடங்களாக இருந்திருக்கும். இவர் சமன் 0 ஆகினால் எக்ஸுக்கு 2 தீர்வுகள் வரும். அந்த 2 தீர்வுகளும் எக்ஸ் அச்ச வெற்ற புள்ளிகளாக இருந்திருக்கும். அப்ப எக்ஸ் அச்ச வெற்ற மாதிரி பரவளைவு வந்திருந்த உயர்வும் இருக்கலாம், இழிவும் இருக்கலாம். இப்ப நாங்க கேஸ் 1 பார்க்கிறோம், ஏ பெரிது பூஜ்ஜியம். எக்ஸ் அச்ச வெற்ற மாதிரி வந்திருந்தால் காரணிகள் காணப்படுறதா அர்த்தம். காரணிகள் காணப்பட்டால் டெல்டா பெரிது பூஜ்ஜியமாக வரணும்ன்றது கட்டாயம். சரிதானே? அப்ப இந்த சார்பின் டெல்டா பெரிது பூஜ்ஜியம். டெல்டா பெரிது பூஜ்ஜியமா இருக்கிற நேரம் எக்ஸ் அச்சை வெட்டி கொண்டு போகும், இழிவு பெருமானம் எக்ஸ் அச்சுக்கு கீழே இருக்கு.
அப்ப எக்ஸ் அச்சை தொட்டு கொண்டு போற கிராஃபாக இருந்தால் டெல்டா சமன் பூஜ்ஜியமாகும். டெல்டா சமன் பூஜ்ஜியமாகும். எக்ஸ் அச்சுக்கு முழுவதும் மேலே காணப்படுமாக இருந்தால் எக்ஸ் அச்சு வெட்டுப்படவே இல்லை, அப்ப காரணிகளே இல்லை, இப்ப டெல்டா சிறிது பூஜ்ஜியம் வரும். இருபடி சார்புக்குள்ள வருது. அடுத்த கேள்வி அதுதான். கதப்போம் இன்னும் கொஞ்சம். அப்ப ஒரு சார்பின் உயர்வும் வரலாம், இழிவும் வரலாம். உயர்வு பெருமானம் வந்தாலும் எக்ஸ் அச்சை வெட்டிட்டு போற கிராஃப் இந்த மாதிரி ஷேப்ல வந்துருக்கு. அப்ப இவருக்கும் டெல்டா பெருமானம் பெரிது பூஜ்ஜியம். சந்தேகம் இல்லை. இது ரெண்டு வகைகள்ல இவர் உட்படுறது வந்து எக்ஸ் வர்க்கம் சாய் 2x சாய் 15 கிராஃப் உட்படுறது வந்து ஏ பெரிது பூஜ்ஜியம். அதாவது எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் நேர்பெருமானம். அப்ப எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் நேர்பெருமானமாக இருந்தால் கட்டாயம் இழிவு பரவளைவு தான் வரப்போகுது. இழிவு பரவளைவு வார நேரம் இழிவு பரவளைவு வருமாக இருந்தால் அடுத்து நீங்க செக் பண்ணணும், இந்த கிராஃப் எக்ஸ் அச்சுக்கு கீழே வருமா அல்லது எக்ஸ் அச்சை வெட்டி கொண்டு போற மாதிரி வருமா, அப்படி இல்லாட்டி எக்ஸ் அச்சுக்கு மேல முழுமையாக கிடைக்கும், இல்லாட்டி எக்ஸ் அச்சை தொட்டு கொண்டு போகுமா. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டெல்டா பெருமானம் பெரிது பூஜ்ஜியமாக இருந்தால் எக்ஸ் அச்சை வெட்டும். இவர் எனக்கு காரணிப்படுத்தலாம். ஏன்னா எக்ஸ் வர்க்கம் சாய 2x ஆய 15 இவரை காரணிப்படுத்தி இப்படி இருக்கலாம். எக்ஸ் ஆய 5 எக்ஸ் ஆக 3ன்ற மாதிரி. இவரை 0 ஆக்கினால் எக்ஸுக்கு 2 விடைகள் வரும். எக்ஸுக்கு 2 விடைகள் வரப்போதா இருந்தால் எக்ஸ் அச்சை வெட்ட போறான்னு அர்த்தம். அப்ப இழிவு பெருமானமும் வரணும், எக்ஸ் அச்சை வெட்டி கொண்டு போற மாதிரியும் வரணுமாக இருந்தால் உங்களோட கிராஃப் இந்த ஷேப்ல வந்துருக்கு. எக்ஸ் அச்சை வெட்ட இடங்கள் 5ம் மறை 3மாக இருக்கு. உங்களோட கிராஃப் இப்படி வரும். மறை 3லையும் 5லையும் எக்ஸ் அச்சை வெட்டி கொண்டு இப்படி போயிடும். மறை 3லையும் 5லையும் எக்ஸ் அச்சு வெட்டுப்படும். கிட்டத்தட்ட இந்த மாதிரி பரவளைவாக வரும். எக்ஸ் அச்சை வெற்ற புள்ளிகள் 5ம் மறை 3. பருமட்டா வரைய தெரிஞ்சா போதும். இருபடிச்சார்புகள் சரியா அளவெடுத்தெல்லாம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. பருமட்டாக இப்படி ஒரு ஷேப்ல வரும்ன்றதை தெரிஞ்சு கொண்டால் தாராளமா போதும். இப்ப இதுக்கு அப்படியே மட்டு எடுத்து விட்டால் பாருங்க, y சமன் x ஆய 5 x ஆக 3 முழுவதின் மட்டு. இவர்ட அப்படியே மட்டு பெருமா. அப்ப எக்ஸுக்கு நீங்க என்ன நம்பர் போட்டாலும் சரி, yக்கு வர விட மைனஸ்ல வரையலாம். அதான் நிபந்தனை. எக்ஸுக்கு நீங்க என்ன நம்பர் போட்டாலும் சரி, இவரை சுருக்கினால் ஒரு விடை ஒன்று வரும். உதாரணத்துக்கு எக்ஸுக்கு 0 போட்டால் -15 விட வரும். -15க்கு மட்டு எடுத்து விட்டால் yக்கு வர விட எப்பயும் பிளஸ் தான் வரும். அப்படிதானே? அப்ப எக்ஸுக்கு நீங்க என்ன நம்பர் போட்டாலும் சரி, yக்கு வர விட கட்டாயம் பிளஸ்ல வரணுமா இருந்தால் உதாரணத்துக்கு யோசிச்சீங்க, எக்ஸுக்கு நீங்க ஒரு பெருமானம் போட்டு -15 வருமாக இருந்தால் அவருக்கு மட்டும் எடுத்து விட்டால் +15 வரும். இப்ப கீழே உள்ள எல்லா புள்ளிகளும் ஆடி பிம்பம் மாதிரி மேல வந்து நிற்குமா இல்ல, -15 இருந்தால் +15 வரும், -20 இருந்தால் +20க்கு வரும், -2 இருந்தால் +2க்கு வரும். மட்டும் எடுத்து விட்டேன். அப்ப இந்த எல்லா புள்ளிகளும் ஆடி பிம்பம் மாதிரி மேல வரப்போகுது. அப்ப இவருக்கு நீங்க முழுசா மட்டும் எடுத்து விட்டால், லேசா சொல்றதாக இருந்தால் கீழுள்ள எல்லாரையும் மேல மடிச்சு விட்டீங்கன்னா சார், இப்படிதான் உங்களுக்கு இவரை அழிச்சு விட்டுருங்க. இப்ப எனக்கு இந்த வளைவின் சமன்பாடு என்னன்னு சொல்லுங்க. இங்கால காணப்பட்ட ஒரு சமன்பாடு என்னவாக இருக்கு? இவரோட சமன்பாடு என்னவாக வரும்? இந்த மட்டுன்ற நேரம் ஒவ்வொரு வீச்சுக்குள்ள ஒவ்வொரு சமன்பாடு வரும். அப்ப அங்காளோட சமன்பாடு என்னவாக இருந்திருக்கு? யாரும் இதான ஒரு சமன்பாடு. பாருங்க, இவருக்கு சமன்பாடு சொல்றதாக இருந்தால், இங்க சமன்பாடு சொல்றதாக இருந்தால் பாருங்க, இந்த வீச்சுக்குள்ள முழுச்சாரும் பிளஸ்ல இருக்கு. அப்படிதானே? இவர்லயும் சரி, இவர்லயும் சரி, இவரும் பிளஸ், இவரும் பிளஸ். அப்ப இந்த சார்பு பிளஸ்ல வார நேரம், அதாவது எக்ஸுக்கு ஒரு பெருமானத்தை போட்டு வைக்கு வார விட வாருங்க, இதுல நாங்க எந்த மாற்றமும் செய்யல. வளமையான அதே கிராஃப் தான். ரைட்? கீழுள்ளவரைத்தான் நாங்க மேல மடிச்சு விட்டுருக்கிறோம். அப்ப இவர் தான் மைனஸ் ஆகிற வீச்சு. ரைட்? வைட பெருமானம் தான் சார்பின் பெருமானம். அப்ப இந்த வீச்சுக்குள்ளதான் சார்பு மைனஸ் ஆகுது.
இந்த ரெண்டு வீச்சுக்குள்ளேயும் சார்பு ஏற்கனவே பிளஸ்ஸாவே இருந்துச்சு. அப்ப இந்த சார்பு மாறவே இல்லை. அப்ப இந்த சார்பின் சமன்பாடு மாற்றம் இல்லாம அதே மாதிரி வரும். y சமன் x வர்க்கம் சாய 2x சாய 15ஆகவே வரும். அது மாதிரி இவர சமன்பாடும் y சமன் x வர்க்கம் சாய 2x சாய 15ஆகவே வரும். இந்த சார்பு பாத்தீங்கன்னா ஏற்கனவே மைனஸ்ல இருந்தார். நாங்க இன்னொரு மைனஸால பெருக்கி கிராஃப் அப்படியே மேல கொண்டு வந்திருக்கு. அப்ப இந்த கிராஃப்ல சமன்பாடு ஆரம்ப சமன்பாடு ஒரு மைனஸ் கிராஃபாக இருந்திருக்கும். இவரை நீங்க மைனஸால பெருக்கி விட்டால் மைனஸ் எக்ஸ் வர்க்கம் பிளஸ் 2x பிளஸ் 25. இதான வர்ற கிராஃபாக இருந்திருக்கு, சமன்பாடுகளாக இருந்திருக்கு. ஒவ்வொரு வீச்சுக்குள்ளாலே ஒவ்வொரு சமன்பாடு, எந்த வீச்சுக்குள்ள எந்த சமன்பாடு எடுக்கிறோம்ன்றத மார்க் பண்ணிக்கொண்டால் சார். அப்ப இருபடி சார்புக்கு மட்டும் வந்தாலும் யோசிக்கொண்டும் இல்லை, கீழுள்ள எல்லாரையும் அடிச்சு விட்டீங்கன்னா சார். இன்னொன்று y சமன் sin x டமாட் இப்படி சொல்லுவோமே, உதாரணத்துக்கு sin x டமாட். இதுக்கு நான் முழு கிராஃபும் வரைய போறேன். முழு கிராஃபும் வரையாமல் sin x மட்டும் பெருமானது தேவை. ஃபர்ஸ்ட் மட்டுக்குள்ள வரையும். sin x-க்கான கிராஃப் 0 அலை வடிவத்தில் இப்படி வரும். இந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. அது மாதிரி இங்கால பக்கம் இப்படி போய்கொண்டிருக்கு. 0 π/2 π 3π/2 அப்படி போய்கொண்டிருக்கு. இல்ல மைனஸ் π/2 மைனஸ் π இப்படி போய்கொண்டிருக்கு. இப்ப இதுக்கு அப்படியே நீங்க மட்டு எடுத்து விட்டால் இங்கேயும் அதே கதை தான். எக்ஸ் அச்சுக்கு கீழே உள்ள எல்லாரும் மேல வருவார். இவர் அப்படியே மேல மடிச்சு விட்டால் இந்த மாதிரி வரும். அது மாதிரி எக்ஸ் அச்சுக்கு இவரும் காணப்படுற, இவரை மடிச்சு விட்டா இப்படி வரும். இவரெல்லாம் அழிச்சு விட்டுரும். அலை வடிவம் தான் வரும் திரும்பவும். ஆனா முழு கிராஃபும் எக்ஸ் அச்சுக்கு மேல வரும். ரைட், டக்குன்னு எழுதிக்கோங்க தேவையான விஷயங்கள். அடுத்த கேள்விக்கு போயிடும். டக்குன்னு எழுதி முடிச்சுட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்வியும் பார்ப்போம். எழுதி முடித்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரி, அப்ப அடுத்த கேள்வி இருபடி சார்புக்குள்ள வர ஒரு கேள்வி. கஷ்டம் இல்ல, செய்வோம். k ஒரு மெய்யெண் ஆகும். fx சமன் x வர்க்கம் சாய 2kx ஆக k எனவும் கொள்வோம். அப்ப fx ஒரு சார்பு ஒன்று காணப்படுது, x வர்க்கம் காணப்படுது. அப்ப இந்த fx நீங்க வரைவுபடுத்தினால் வாரது உயர்வு புள்ளியா இழிவு புள்ளியா? கணக்கு போறது முதல்ல கச்சிடுவோமே. k என்றது ஒரு மெய்யெண். fx சமன் x வர்க்கம் சாய 2kx ஆக k என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இவரை நீங்க வரைவுபடுத்தினால் வாரது உயர்வு புள்ளியா இழிவு புள்ளியா? முதலாவது fx கிராஃப் பண்ணால் வாரது உயர்வா இழிவா? என்ன வகையான புள்ளிகள் வரும் நினைக்கிறீங்க? இழிவு வரப்போகுது. இந்த எக்ஸ் வர்க்கத்தின் குணகம் 1 நேர்பெருமானம், அப்ப இழிவு பெருமானம் வரும் எனவும் கொள்வோம். fx-ஐ வடிவம் x - p முழுவதின் வர்க்கம் சார் q எடுத்துரைக்க p, q என்பன k இன் சார்பில் எழுதப்பட வேண்டிய மாறிலிகள். இப்ப வர்க்க பூர்த்தியாகல் கேட்கலாம். வர்க்க பூர்த்தியாக இதுக்கு புற படிக்க போற பாடங்கள்ல மிக முக்கியமான ஒரு பகுதியா வரும். இப்போ வர்க்க பூர்த்தியாக செஞ்சு கொண்டு போகும். x - p முழுவதின் வர்க்கம் சார் q. fxன்றது x வர்க்கம் சாய 2kx ஆக k ஆக வரும். இவர் எழுத போறோம் x - p முழுவதின் வர்க்கம் சாக qன்ற மாதிரி. உங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம் என்னடா, இவரோட விரிவு எழுதி இங்க ஒரு பல்லுறுப்பு இங்க ஒரு பல்லுறுப்பு, இவரோட விரிவு தான் இவர்.
அப்ப ரெண்டு பேரும் சர்வ சமனாக இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே ஆட்கள் தான். அப்ப சர்வ சமனாக இருந்தால் குணகங்களை சமப்படுத்தி பி எவ்வளோ கியூ எவ்வளோ கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஆனா அது வேலை கூடன்னு நினைக்கிறேன். நிறைய சமன்பாடு வரும். பி வர்க்கம் எல்லாம் வரும். அது தீர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம். குணகங்களை சமப்படுத்தி பி கியூட பெருமானங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிக்கல். நான் என்ன செய்யறேன் டிரெக்டா இவரை வர்க்க பூர்த்தியாக செய்யும். வர்க்க பூர்த்தியாக செய்யற நேரம் கவனம் பாருங்க. இங்க எக்ஸ் வர்க்கம் இருக்குது. சய 2kx ஆக k இருக்கிறார். ஆகவே ஒரு பிராக்கெட் போட போறோம். முழுவதின் வர்க்கம் போட போறோம். பிளஸ் ஒரு நம்பர் போட போறோம். இங்க வர்றது பிளஸ் நம்பராம் இருக்கலாம், மைனஸ் நம்பராம் இருக்கலாம். அப்ப இங்க எக்ஸ் வர்க்கம் வரணுமாக இருந்தால் கட்டாயம் இவர் எக்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? அப்ப இவரை பிராக்கெட் நீக்க கூட எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வர்க்கத்துல ஸ்டார்ட் ஆகும். ரைட்? அங்கால 2kx வரணுமாக இருந்தால் இங்க ஒரு நம்பரை போட போறோம். இவரையும் பெருக்கி 2ஆல பெருக்கினால் 2kx வரணும். கட்டாயம் இங்க மைனஸ் k தான் இருந்திருக்கு. சரிதானே? இப்ப இவரை பிராக்கெட் நீக்கிறேன்னு பாருங்க, எக்ஸ் வர்க்கம் வரும் வந்துருச்சு. இது 2ஐயும் பெருக்கி 2ஆல பெருக்கணும் மைனஸ் 2kx வந்துருச்சு. எக்ஸ்ட்ராவா பிளஸ் k வர்க்கம் மட்டும் வரும். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இப்படி எழுதினால் எக்ஸ்ட்ராவா பிளஸ் k வர்க்கத்தை இல்லாமக்கு நான் ஒரு மைனஸ் k வர்க்கம் சேர்த்து விட்டேன். இப்ப இந்த ரெண்டு பேரும் இந்த முழுக்கோவைக்கும் சமனாக இருந்திருக்கு. பக்கத்துல ஒரு பிளஸ் k ஒன்று இருக்கு. அவர் தனியா வச்சுக்கும். இப்ப இவரை நீங்க சுருக்கி எடுத்தா பாருங்க, எக்ஸ் சய k முழுவதின் வர்க்கம் சக k மைனஸ் k வர்க்கம்ன்றதுதான் இவர வர்க்க பூர்த்தி ஆக்குது. அப்ப p இன் பெருமானம் k ஆக இருக்கும். q இன் பெருமானம் k மைனஸ் k வர்க்கமாக இருக்கு. சரிதானே? பிளஸ் q ன்ற ஃபார்மட் கேட்டிருக்கிறது. சின்ன விஷயம். வர்க்க பூர்த்தியாக செஞ்சா இப்படி வரும். வர்க்க பூர்த்தியாக செஞ்சு முடிய இவரை வரைவுபடுத்தினால் வார இழிவு பெருமானம் எவ்வளவு? இழிவு புள்ளி தான் வரும் சொல்லிட்டீங்க. அப்ப இழிவு பெருமானம் எவ்வளவு? இழிவு பெருமானம் எவ்வளவாக இருந்திருக்கு? இழிவு பெருமானம் யார்? இல்லை. கே சய கே வர்க்கமாக இருக்கு. அப்படிதானே? இழிவு பெருமானம்ன்றது இந்த தனிய வாரமா இருக்கு. இதான் உங்களுடைய இழிவு பெருமானம். இழிவாம இருக்கலாம், உயர்வாம இருக்கலாம். இந்த அடையாளத்தோட சேர்த்து சொல்றேன். பிளஸ் கே மைனஸ் கே வர்க்கம்ன்றதுதான் உங்களுடைய இழிவு பெருமானமாக வரும். அந்த இழிவு பெருமானம் கிடைக்க பெறும் எக்ஸ் பெருமானம் எவ்வளவு? எக்ஸின் என்ன பெருமானத்துக்கு இந்த பெருமானம் கிடைக்கும். எக்ஸுக்கு நீங்க என்ன பெருமானத்தை போட்டால் உங்களுக்கு எஃப்எக்ஸின் பெருமானம் இதுவாக வரும். அல்லது நீங்க வரைவுபடுத்துற நேரம் உங்களோட சமச்சீர் அச்சின் சமன்பாடு என்னவாக இருந்தது? சமச்சீர் அச்சின் சமன்பாடு கே. எஃப்எக்ஸ் சமன் கே ஆக இருந்திருக்கு போது என்றால் இவர் அப்படியே 0 ஆகினால்தான் எஃப்எக்ஸுக்கு வர விட இதுவாக இருக்கு. அப்ப இவர் 0 ஆகணும்னா எக்ஸுக்கு நீங்க போட வேண்டிய பெருமானம் பிளஸ் கே ஆக இருந்திருக்கு. அப்ப இந்த சார்பை நீங்க வரைவுபடுத்தினால் கிட்டத்தட்ட கேட பெருமானம் உறுதியா தெரியாமல் கீழே வருமா மேல வருமான்றது தெரியா பருமட்டா எடுத்துக்கோமே கீழே வருது. அப்ப இந்த பெருமானம் கே மைனஸ் கே வர்க்கமாக இருக்கும். இந்த இடத்துல எக்ஸ் ஆல் கூறு கே ஆக இருந்திருக்கு. சரிதானே? இப்ப திரும்பல் புள்ளி நாள் கூறு கே கமா கே மைனஸ் கே வர்க்கமாக வரும். சரி, மாறிலிகள் இதிலிருந்து எல்லா எக்ஸிற்கும் எஃப்எக்ஸ் பெரிது இதென காட்டி இழிவு பெருமானத்தை கேயின் சார்பில் காண்க. அப்ப இழிவு பெருமானம் நம்ம டிரெக்டா பயன்படுத்தல, இதை பயன்படுத்தி கண்டுபிடிங்கன்னு சொல்றோம். பீட பெருமானம் தெரியும், கியூட பெருமானம் தெரியும். கவனமா பாருங்க. எஃப்எக்ஸ் நீங்க உருவாக்கணுமாக இருந்தா நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்பயும் எஃப்எக்ஸ் சார்பின் பெருமானம் இந்த குறித்த பெருமானத்தை விட பெருசா வரும், அல்லது இந்த குறித்த பெருமானத்தை விட சின்னதா வரும் அப்படின்னு ஆரம்பிக்க சொன்னாங்க, நிறுவ சொன்னார். எப்ப வந்து நிறை வர்க்கத்துல ஆரம்பிக்க. இந்த எக்ஸ் மைனஸ் கே முழுவதின் வர்க்கம்ன்றது கவனமா யோசிங்க. எக்ஸ் மைனஸ் கே முழுவதின் வர்க்கம்ன்றது கட்டாயம் பெரிது அல்லது சமன் 0 இருக்க போகுது. அப்படிதானே? முழுவதின் வர்க்கம் தானே. கே ஒரு மெய்யன். அப்ப எக்ஸுக்கு நாங்க போட போற பெருமானங்கள் எல்லாமே மெய்யன்கள். அப்ப எக்ஸ் மைனஸ் கே முழுவதின் வர்க்கம்ன்றது எக்ஸுக்கு கே போட்டால் 0 வரும். வேற என்ன பெருமானம் போட்டாலும் ஒரு நேர் பெருமானம் வரும். அப்ப இவர் கட்டாயம் பெரிது அல்லது சமன் 0 இருந்திருப்பார். இப்ப எஃப்எக்ஸ் உருவாக்கணுமாக இருந்தால் இவரோட ஒரு கே மைனஸ் கே வர்க்கம் கூட்டு போறேன்.
2 பக்கம் ஒரு k மைனஸ் k வர்க்கத்தை கூட்டினால் x மைனஸ் k முழுவதின் வர்க்கம் சக k மைனஸ் k வர்க்கம். அப்ப இங்காலையும் எனக்கு k மைனஸ் k வர்க்கம். சமநிலைக்கு இங்கால என்ன செய்யறோமோ அதே விஷயத்தை அங்காலையும் செஞ்சிருக்கேன். அப்ப இந்த முழு செட்டும் தான் fx ஆக வரப்போகுது. அப்ப அந்த fx இன் பெருமானம் k மைனஸ் k வர்க்கத்தை விட பெருசாக வரும். ரைட்? அப்ப x க்கு நீங்க என்ன பெருமானம் போட்டாலும் சரி, x க்கு நீங்க என்ன பெருமானம் போட்டாலும் சரி, இந்த முழு கோவையும் k மைனஸ் k வர்க்கத்தை விட பெருசா வருமாக இருந்தால், உதாரணம் சொல்லுவோமே fx இன் x இன் எல்லா பெருமானங்களுக்கும் fx ஆனது 5ஐ விட பெரிதுன்னு ஒரு முடிவு வரும். நிறுவிட்டு போற நேரம். அப்ப எப்பொழுதுமே ஒரு 5ஐ விட பெருசா இருந்தால் fx பெறக்கூடிய ஆக சின்ன பெருமானம் எவ்வளவுன்னு கேட்டால் 5 எத்தனை இருக்க போகுது? fx க்கு வர எல்லா விடைகளும் 5ஐ விட பெரிது அல்லது சமன். அப்ப fx பெறக்கூடிய ஆக சின்ன பெருமானம் 5 தான் இருக்கும். 5 கீழே போகாது. 5ஐ விட பெருசா இருக்கு. இப்படி சொல்லியிருந்தா fx சிறிது அல்லது சமன் 5. இப்படி சொல்லியிருந்தால் x எல்லா பெருமானத்துக்கும் fx க்கு வர விடை fxன்றது எப்பயுமே 5ஐ விட சின்னதா வரணும். அப்ப இப்ப fx பெறக்கூடிய ஆக பெரிய பெருமானம் மேக்சிமம் பெருமானம் 5 இருந்தது. அப்ப சமநிலை திசையை பொறுத்து மினிமமா மேக்சிமமா இழிவா உயர்வான்றது முடிவு எடுத்துக்கொள்ள. அப்ப fx பெருமானம் எப்பயுமே k மைனஸ் k வர்க்கத்தை விட பெருசா வருமா இருந்தால் fx பெறக்கூடிய ஆக சின்ன பெருமானம். ஆகவே fx இன் இழிவு பெருமானம் fx இன் இழிவு பெருமானம் k மைனஸ் k வர்க்கமாக வரும். x க்கு நீ என்ன நம்பர் போட்டாலும் சரி வார விடை கட்டாயம் k மைனஸ் k வர்க்கத்தை விட பெருசா தான் வரும். அடுத்தவர் என காட்டி fx இன் இழிவு பெருமானத்தை k சார்பில் காண்க. எல்லா fx-க்கும் எல்லா x மெய்யெண்ணிற்கும் fx பெரிது அல்லது சமன் 0 இருக்கும் k இன் மெய்பெருமானங்களை காண்க. ரைட். இப்ப fxன்றது எப்பொழுதுமே பெரிது அல்லது சமன் 0 வரணும். ரைட். ஆரம்பத்துல சொன்னாங்க என்னென்றால் fx பெருமானம் இதை விட பெருசா வரணும். அப்ப fx இன் இழிவு பெருமானம் இவர். நல்லா யோசிங்க. இப்ப fxன்றவர் எப்பொழுதும் 0 விட பெருசா வரணுமாக இருந்தால் 0 விட பெரிதாகவோ சமனாகவோ வரணுமா இருந்தால் என்ன நிபந்தனை வரணும், என்ன நிபந்தனை உருவாக்கி எடுக்கலாம்? கவனமா யோசிச்சு பார்த்துள்ளோம். எப்பொழுதும் fxன்றது பெரிது அல்லது சமன் 0 வரணும். அப்ப என்ன நடக்கும்? எப்படி ஒரு நிபந்தனை போடலாம்? எப்படி கொண்டு போகலாம்? பாருங்க, இவரை நீங்க வரைவுபடுத்தினால் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த மாதிரி வரப்போகுது. ரைட். அப்ப fxன்றவர் எப்பொழுதும் பெரிது 0 வரணுமாக இருந்தால் கவனமா யோசிங்க. x-க்கு நீங்க என்ன பெருமானம் போட்டாலும் fx-க்கு வர விடை எப்பொழுதும் நேர்பெருமானமாக வரணுமாக இருந்தால் இந்த இழிவு பெருமானம் ஒரு நேர்பெருமானமாக இருக்குமா இல்லையா? இப்படி வந்திருந்தால் பாருங்க, fx சில பெருமானங்கள் மறை பெருமானம் வரும், சில பெருமானங்கள் நேர்பெருமானம் வரும். அப்ப fx எப்பொழுதும் நேராக வரணுமா இருந்தால் அல்லது 0 வரணுமா இருந்தால் சார்பின் பெருமானம் சொல்லப்படுறது எப்பயுமே வாய்ப்பெருமானம். இந்த சார்பு எப்பொழுதும் நேராகவோ அல்லது 0 வரணுமா இருந்தால் இந்த இழிவு பெருமானம் ஒன்று இப்படி இருக்கலாம், எக்ஸ் அச்ச தொட்ட மாதிரி இருக்கலாம். அந்த இழிவு பெருமானம் எக்ஸ் அச்ச தொட்டு இருந்தால் மற்ற எல்லா பெருமானங்களும் எக்ஸ் அச்சுக்கு மேலதான் இருக்கும் கட்டாயம். அப்படி இல்லாட்டி இந்த இழிவு பெருமானம் எக்ஸ் அச்சுக்கு மேல இருந்தால் மற்ற எல்லா பெருமானங்களும் fx வரக்கூடிய எல்லா பெருமானங்களும் கட்டாயம் நேர்பெருமானமா இருக்கு. அப்ப fx எப்பொழுதும் பெரிது 0 வரணுமா இருந்தால் இந்த இழிவு பெருமானம் 0 அல்லது 0 பெருசாவோ இருந்திருக்கு. அப்ப இந்த இழிவு பெருமானம்ன்றது இவர் சார்பின் இழிவு பெருமானம் k மைனஸ் k வர்க்கம். இந்த k மைனஸ் k வர்க்கம்ன்றது பெரிது அல்லது சமன் 0 இருந்தால் எப்பொழுதும் fx கட்டாயம் பெரிது 0 இருந்திருக்கு. இவர் fx இழிவு பெருமானமே 0 விட பெருசா இருந்தார் மற்ற எல்லா பெருமானங்களும் கட்டாயம் 0 விட பெருசா இருக்கு. fx பெறக்கூடிய சின்ன பெருமானம் இவர் தான். அப்ப இவரே 0 விட பெருசா இருந்தார் மற்ற எல்லா பெருமானங்களும் கட்டாயம் 0 விட பெருசா இருக்கு. அப்ப இந்த பெருமானம் 0 அல்லது 0 விட பெருசா இருக்கணும். இந்த இழிவு பெருமானம் ஏன்னா நீங்க சமன் போட்டால் கணக்குல சமனும் சேர்த்து தந்திருக்கு.
இவர் பூஜ்ஜியமா இருக்கலாம் அல்லது பூஜ்ஜியத்தோட பெருசா வரும். கே மைனஸ் கே வர்க்கம்ன்றது பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியமாக வந்திருக்கு. இந்த சமநிலை தீர்க்கிறதுக்காக நான் ரெண்டு பக்கம் ஒரு மைனஸால பெருக்கிட்டு கேயை பொது எடுக்கிறேன். இப்படி வரும். மைனஸால பெருக்கினால் சமநிலை மாற்றம் அடையும், திசை மாறி வரும். இப்ப கே இன்டு கே மைனஸ் ஒன் சிறிது அல்ல சமன் பூஜ்ஜியம். இவரை தீர்த்தா பாருங்க. எண்கோடு போடக்கூட அட்டவணை அடிச்சிருக்கணும். நாங்கள் லேசுக்காக இப்ப எண்கோடு அடிச்சிருக்கோம். இப்படி வரும். இப்ப ஒன்றை விட பெரிய பெருமானம் ஒன்று பிரதியிட்டு பார்த்தா பாருங்க. ஒன்றை விட பெரிய பெருமானம் பிரதியிட்டார். இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ். பெருக்கி வாரது பிளஸ்ல வரும். ஒன்றுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் இடைப்பட்ட ஒரு இலக்கம். ஒன்றை விட சின்ன இலக்கமா இருந்தா இவரும் மைனஸ் ஆயிடுவார். இது பிளஸ் இருக்கும். பெருக்கி வாரது மைனஸ் ஆகும். பூஜ்ஜியத்தோட சின்ன இலக்கம். இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். பெருக்கி வாரது பிளஸ்ல இருக்கு. சரிதானே? ஆகவே எங்களுக்கு மைனஸ் ஆகிற வீச்சம் வேணுமாக இருந்தால் கேயின் பெருமானம் ஒன்றுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் இடையில் வரலாம். ரெண்டுக்கும் சமனாகவும் இருக்கலாம். விளங்கிச்சான்னு பாருங்க இருக்கு. விளங்கிச்சான்னு பாருங்க. விளங்காட்டி சொல்லுங்க. எழுதி முடிச்சா சொல்லுங்க. கேயின் மெய்ப்பெருமானம் கேட்டிருக்குது. மெய்ப்பெருமானம்ன்றது நாங்க என்கோட்ல பாவிக்கிற எல்லா இலக்கங்களும் மெய்ப்பெருமானம். இப்ப 0க்கும் 1க்கும் இடையில எந்த ஒரு மெய்ப்பெருமானமும் வரலாம். ஒரு விட வராது. ரைட்? 0க்கும் 1க்கும் இடையில எந்த விடையும் வரலாம் தான் இருக்கும். ரைட்? இப்ப ஒரு முழுவெண் பெருமானத்தை காண்கன்னு கேட்டா நான் 2 விட கொடுத்திருப்பேன். 0 அல்லது 1 மாதிரி கொடுத்திருப்பேன். மெய்ப்பெருமானம் கேட்டால் இதில் இந்த இடைவெளிக்குள்ள காணப்படுற எல்லாமே மெய்ப்பெருமானங்கள் தான். என்கோட்ல நாங்க மார்க் பண்ற எல்லாமே மெய்ப்பெருமானங்கள் தான். 0.2 வரலாம், 1.5 வரலாம், எல்லாமே மெய்ப்பெருமானங்கள். சரியான பாருங்க. டவுட் இருந்தா சொல்லுங்க. டவுட் இருந்தா சொல்லுங்க. அப்ப எழுதி முடிச்சா சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி இருபடி சமன்பாட்டு கேள்வியில சில நேரடி தியரிகள் இருக்கு. இருபடி சார்புகள் கேள்விகள். நேரடியாக பயன்படுத்தக்கூடிய சில தியரிகள் காணப்படுது. உங்களுக்கு தெரியும் தானே? y சமன் ax வர்க்கம் y சமன் ax வர்க்கம் சக bx சக c. இந்த ஃபார்மேட்ல வரக்கூடிய எல்லாமே இருபடி சார்பு. இது ஒரு பரவளைவாக வரும். இங்க கட்டாய நிபந்தனை a not equal to 0. a equal to 0 ஆக இருந்தா இது ஒரு இருபடி சார்பாக வராது. ஒரு நேர்கோடாக வந்து. அப்ப a not equal to 0 ஆக இருக்க y சமன் ax வர்க்கம் சக bx சக c என்ற ஃபார்மேட்ல வரக்கூடிய எல்லாமே பரவளைவுகளாக வரும். இந்த பரவளைவுகளை ரெண்டா பிரிக்கலாம் எப்படி என்றால் ஏட பெருமானம் பூஜ்ஜியத்தை விட பெருசா இருந்தால் என்ன நடக்கும், ஏட பெருமானம் பூஜ்ஜியத்தை விட சின்னதா இருந்தால் என்ன நடக்கும். ஏட பெருமானம் பூஜ்ஜியத்தை விட பெருசா இருந்தால் உயர்வு புள்ளி உள்ள பரவளைவு வரும். ஏட பெருமானம் பூஜ்ஜியத்தை விட சின்னதாக பெருசா இருந்தால் இழிவு புள்ளி உள்ள பரவளைவு வரும். சின்னதாக இருந்தால் உயர்வு புள்ளி உள்ள பரவளைவு வரும். ஓலோவில படிச்சிருக்கேன்.
பரவளைவுகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். 2 வகைகளாக பிரிக்கிற நேரம், ஒன்று இழிவு புள்ளியுள்ள பரவளைவு, ஒன்று உயர்வு புள்ளியுள்ள பரவளைவு. இந்த 2 வகைக்குமான வித்தியாசம் அல்லது எப்படி வேறுபடுதுன்னு கேட்டீங்களா? ஏட பெருமானம் 0 விட பெருசா இருந்தால் இழிவு பரவளைவு வரும். ஏட பெருமானம் 0 விட சின்னதாக இருந்தால் உயர்வு பரவளைவு வரும். அப்ப இந்த 2 வகைகள்லையும் வரக்கூடிய வரைவுகள் எல்லாத்தையும் 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 3 வகைக்குள்ள அடக்கலாம். ஒன்று முழு கிராஃபும் எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கிறது. இழிவு புள்ளி வந்து முழு கிராஃபும் எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கிறது. இன்னொன்று எக்ஸ் அச்சை தொட்டு கொண்டு போற மாதிரி வராது. இன்னொரு வகை எக்ஸ் அச்சை வெட்டி கொண்டு போற மாதிரி வராது. இப்படி 3 வடிவங்களை தான் எங்களுடைய எல்லா இழிவு பரவலைகளும் வரப்போகுது. இதை தாண்டி வேறொரு இழிவு பரவலை எங்களுக்கு யோசிக்கலாம். எந்த வகையான இழிவு பரவலை வரைஞ்சாலும் கட்டாயம் இந்த 3 வகையில ஏதோ ஒன்றுக்குள்ள வந்து ஒன்று எக்ஸ் அச்சுக்கு முழுமையாக மேல இருக்கும், இல்லாட்டி எக்ஸ் அச்சை தொட்டு கொண்டு போற மாதிரி வரும், அப்படியும் இல்லாட்டி எக்ஸ் அச்சை வெட்டி கொண்டு போற மாதிரி வரும். உயர்வு. அப்ப உயர்வு புள்ளியுள்ள பரவளைவுக்கும் இதே மாதிரி 3 வடிவங்கள் வரையலாம். ஒன்று முழுமையாக எக்ஸ் அச்சுக்கு கீழே இருக்கிற மாதிரி வரும். முழுமையாக எக்ஸ் அச்சுக்கு கீழே இருக்கிற மாதிரி வரும். இல்லாட்டி எக்ஸ் அச்சை தொட்டு கொண்டு போற மாதிரி வரும். அப்படியும் இல்லாட்டி எக்ஸ் அச்சை வெட்டி கொண்டு போற மாதிரி இப்படி வரும். எல்லா பரவளைகளும் இது எல்லாத்துக்குள்ளேயும் அடங்கிடும். ரைட்? அப்ப இந்த 6 வடிவங்கள் மட்டும்தான் பரவளைவுல வரக்கூடிய வடிவங்கள். இதை தாண்டி வேற எந்த வடிவத்திலும் எங்களுக்கு பரவளைவு வரையலாம். பாருங்க, இழிவு பரவளைவு வரணுமாக இருந்தால் ஏட பெருமானம் 0 பெருசா இருக்கணும். இப்ப இந்த சார்பை பொறுத்தவரையில, இந்த முதலாவது கேஸை பொறுத்தவரையில எக்ஸுக்கு நீங்க என்ன பெருமானம் போட்டாலும் வைக்கு வார விடை நேர்பெருமானமாக இருக்கிறது இல்லையா? எக்ஸுக்கு நீங்க என்ன நம்பர் போட்டாலும் சரி, வைக்கு வார விடை எப்பொழுதும் நேர்பெருமானமாக இருக்குது. வைப்பெருமானம் எப்பயுமே நேர்பெருமானமாக வரும். ஒரு சார்பின் பெருமானம் சொல்லப்படுறது எப்பயுமே வைப்பெருமானம் தான். அப்ப இந்த சார்பை பொறுத்தவரையில எக்ஸின் எல்லா மெய்ப்பெருமானத்துக்கும் சார்பின் பெருமானம் நேராக காணப்படுது இல்லையா? இதுக்குதான் சொல்லுவாங்க சார்பு எப்பொழுதும் நேர். சார்பு எப்பொழுதும் நேர். எப்போதும் நேர். சார்பு எப்பொழுதும் நேராக வரணுமா இருந்தால் கட்டாய நிபந்தனை அது ஒரு இழிவு புள்ளியுள்ள பரவளைவாக வரணும். ஒரு உயர்வு புள்ளியுள்ள பரவளைவு ஒரு நாளும் எப்பொழுதும் நேர்ந்த கண்டிஷனுக்குள்ள வரையல. என்று அவர் எவ்வளவு உயர்த்தி வரைஞ்சாலும் எப்பயோ ஒரு கட்டத்துல மைனஸ் ஆகிடுவார். அப்ப எப்பொழுதும் எப்பொழுதும் நேராக வரணுமா இருந்தால் கட்டாயம் அது ஒரு இழிவு புள்ளியுள்ள பரவளைவாக இருக்கணும். எக்ஸ் அச்ச வெட்டாத கிராஃபா இருக்கணும். முழுமையாக எக்ஸ் அச்சுக்கு மேல இருந்திருக்கு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எக்ஸ் அச்ச வெற்றிடங்கள்ல எங்களுக்கு சமன்பாட்டுக்கான தீர்வுகள் வரும். நான் இந்த சமன்பாட்டை 0 ஆக்கினால் எக்ஸுக்கு வரக்கூடிய தீர்வுகள்ல இந்த எக்ஸ் அச்சு வெட்டுப்பட்டிருக்கு. அப்ப எக்ஸ் அச்சுக்கு முழுமையாக மேல இருந்தால் எக்ஸ் அச்சு வெட்டுப்பட இல்லாட்டி இவருக்கு தீர்வுகள் இல்லை என்று அர்த்தம். தீர்வுகள் இல்லாட்டி இந்த இருபடி சமன்பாட்டின் டெல்டா சிறிது பூஜ்ஜியமாக வந்துருக்கு. டெல்டா சிறிது பூஜ்ஜியம். அது மாதிரி இவர் எக்ஸ் அச்சை தொட்டு கொண்டு போறார். ஒரு இழிவு பரவளைவு எக்ஸ் அச்சை தொட்டு கொண்டு போகுது. எக்ஸ் அச்சை தொட்டா எக்ஸுக்கு ஒரே ஒரு தீர்வு தான் காணப்பட்டதா அர்த்தம். வெட்டினால் 2 தீர்வு, தொட்டு கொண்டு போனால் ஒரே ஒரு தீர்வு. ஒரே ஒரு தீர்வு வரணுமா இருந்தால் பொருந்தும் மூலங்கள கேஸுக்குள்ள வரப்போகுது. அது டெல்டா சமன் 0. இது 2 வேறு வேறான இடங்கள்ல வெட்டுப்படுது. இங்கேயும் வெட்டுது, இங்கேயும் வெட்டுது. அப்ப இரு வேறு வேறான தீர்வுகள் வரணுமா இருந்தால் டெல்டா பெரிது 0 வரும். முக்கியமான விஷயம் இதுதான். சார்பு எப்பொழுதும் நேராக வரணுமா இருந்தால் ஏட பெருமானம் 0 பெருசா இருக்கணும், டெல்டா பெருமானம் 0 சின்னதா இருக்கணும். சார்பு எப்பொழுதும் நேராக வரணுமா இருந்தால் இழிவு புள்ளி வந்திருக்கணும். அந்த இழிவு புள்ளி எக்ஸ் அச்சுக்கு மேல இருக்கணும். எக்ஸ் அச்சு வெட்டாமல் இருக்கணும். அப்ப இழிவு பெருமானம் வரணும் என்றால் ஏ பெரிது 0, எக்ஸ் அச்சு வெட்டுப்படாமல் வரணுமா இருந்தால் டெல்டா சிறிது 0. அதே மாதிரி இங்க இதுக்கு நீங்க எக்ஸுக்கு நீங்க என்ன நம்பர் போட்டாலும் வைக்கு வார விட எப்பொழுதும் மைனஸ் தான் வரும். வைக்கு வார விட எப்பயுமே மைனஸா தான் இருக்கு. அப்ப இந்த கிராஃப் பொறுத்தவரையில கவனமா பாருங்க. ஏ பெருமானம் சிறிது 0, அப்பதான் உயர்வு பெருமானம் வரும். டெல்டா பெருமானம் இங்கே மைனஸ் பெருமானம் வரும். எக்ஸ் அச்சை வெட்டினால் கட்டாயம் தீர்வு வரும். அப்ப இவர் எக்ஸ் அச்சை வெட்டல்ல. எக்ஸ் அச்சை வெட்டல்லாட்டி தீர்வுகள் இல்ல. தீர்வுகள் இல்லாட்டி டெல்டா சிறிது 0. அப்ப ஒரு சார்பு எப்பொழுதும் மறையாக வரணுமாக இருந்தால், சார்பு எப்பொழுதும் மைனஸாக வரணுமா இருந்தால் முதலாவது உயர்வு புள்ளி வரணும். அந்த உயர்வு புள்ளி எக்ஸ் அச்சுக்கு கீழே இருக்கேன். அதாவது டெல்டா சிறிது 0 இருக்கேன். ஒரு இழிவு புள்ளியுள்ள கிராஃபை எப்பொழுதும் மறைந்து சொல்லல. நீங்க எவ்வளவு கீழாக்கி வரைஞ்சாலும் அது ஒரு கட்டத்துக்கு மேல பிளஸ் ஆகிடும். அப்ப எப்பொழுதும் இழிவு வரணுமா இருந்தால் கட்டாயம் உயர்வு பெருமானம் வரணும். அப்ப ஏ சிறிது 0 இருந்திருக்கேன். எக்ஸ் அச்சை வெட்டாம இருக்கணும். அப்ப டெல்டா சிறிது 0 இருந்திருக்கேன். அப்ப எப்பொழுதும் மறைன்ற நேரம்
எப்போதும் மறைன்ற நேரம் ஏ சிறிது பூஜ்ஜியம், டெல்டாவும் சிறிது பூஜ்ஜியம். இவர் எக்ஸ் அச்சை தொற்றார், அப்ப இவருக்கு டெல்டா சமன் பூஜ்ஜியம். எக்ஸ் அச்சை 2 இடங்கள்ல வெற்றார், இவருக்கு டெல்டா பெரிது பூஜ்ஜியம். சரியானு பாருங்க, விளங்கிச்சானு பாருங்க. எல்லாத்தையும் சேர்த்து இருபடி சார்பு, இவ்வளவுதான் சமரி. இந்த 6 கிராஃபும் தெரியுமா இருந்தா இருபடி சார்புல எந்த கேள்வி வந்தாலும் செய்ய. விளங்கிச்சானு பாருங்க. நாங்க இன்னும் கேள்விகள் செய்யத்தான் போறோம். டவுட் இருந்தால் சொல்லுங்க. எழுதி முடிச்சா சொல்லுங்க, டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. சரி. அடுத்த கேள்விக்கு போவோம். கஷ்டமில்லை, இருபடி சார்பு கேள்விகள் செய்ய தெரிஞ்சால் போதும். தியரிகளை தலைக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சமரி மாதிரி சொல்லிட்டு போறேன் எல்லா தியரியையும். தலைக்கு எடுத்துக்கொண்டு போவோம். கஷ்டம் இல்லை, லேசா விளங்கிக் கொள்ளக்கூடிய பாடம் தான் இருபடி சார்புன்றது. பெரிய அலட்டிக்கொள்ள தேவையில்லை, வராதுன்றும் இல்லை. ஒரு பெரிய கேள்வியில சின்ன ஒரு பகுதியாக இருபடி சார்பு வந்திருக்கு. உதாரணத்துக்கு மீதி தேற்றம், காரணி தேற்றம் கேள்வியில ஒரு சின்ன பகுதி கடைசி பகுதியாக இருபடி சார்பை தொடர்படுத்தி கேள்விகள் வரும். அது மாதிரி இருபடி சமன்பாட்டுல ஒரு சின்ன பகுதியாக இருபடி சார்பை சேர்த்து விட்டு கேட்பாங்க. இருபடி சார்புல தெரிஞ்சிருக்கணும், ஒரு தனி கேள்வியாக வாரது குறைவு. தெரியும். 4வது கேள்வி, லிமிட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 3. ரைட். ஆக முக்கியமான ஒரு பாயிண்ட். எக்ஸ் டென்ஸ் டு பை பை 3 வர்க்கமூலம் cos x மைனஸ் sin x கீழே பை பை 3 ரூட் மைனஸ் x ரூட் cos x plus root 3 sin x. இவர பெருமானம் என்னன்றதான் கேள்வி. சாரி, இப்ப இந்த கணக்குல பார்த்தோம்னா நீங்க முதல்ல முடிவெடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரியா செஞ்சுட்டு போறேன். முதல்ல முடிவெடுக்க வேண்டிய விஷயம், முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், எக்ஸ்டென்ஸ் டு யார்? எங்களுக்கு லிமிட் ஸ்கேல்ல பெரும்பாலும் வர வகைகள் யார் யார்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஆகிற நேரம் sin x இன் கீழ் x இன் பெருமானம் உண்டாக வரும். எக்ஸ்ல ரேடியன்ல காணப்படும் கட்டாயம். இது பாகையில இருந்தா இப்படி வராது. எக்ஸ் பாகையின் கீழ் sin x பாகையின் கீழ் x மாதிரி வந்திருந்தால் அப்படி வராது. எக்ஸ்ன்றது கட்டாயம் ரேடியன்ல இருக்கேன். sin x இன் கீழ் x சமன் ஒன்றுன்றது எப்ப x tends to 0 ஆகினா. இது முதலாவது முடிவு. இதுல இருந்து வர அடுத்த முடிவு தான் லிமிட் x tends to a ஆகிற நேரம், x tends to a ஆகிற நேரம் sin x minus a இன் கீழ் x minus a இவரும் ஒன்றுதான். இது ரெண்டுமே நீங்க டைரக்டா பயன்படுத்தலாம், நிறுவல் இல்லாமல். எக்ஸாம்ல கேட்டாலும் சரி, எங்க கேட்டாலும் சரி, இந்த ரெண்டையும் டைரக்டா பயன்படுத்தலாம். அத மாதிரி அடுத்த முக்கியமானது தான் இவர். லிமிட் x tends to a ஆகிற நேரம் x இன் எண்ணாம் அடுக்கு சாய a இன் எண்ணாம் அடுக்கின் கீழ் x minus a. இதைத்தான் நாங்க வகையில படிக்கும். n into a இன் n minus 1 ஆக வரும். இது மூன்று தான் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிற கேள்வி. அப்ப இதுக்கு மேலதிகமாக சில சுருக்கல்கள் வரும். வர்க்க மூலங்கள் வந்தால் உடன்புறையால பெருக்கலாம்ன்றது ஐடியா. அது தனி தியரிக்குள்ள வராது. மெயின் தியரி இந்த 3 பேரும் தான். அப்ப இந்த 3 பேரை வச்சு நாங்க எல்லா கணக்கையும் செய்ய போறோம். முக்கியமான கேள்வி, முக்கியமான தியரிகள்.
இப்ப சைன் காஸ் தொடர்புமாக இருந்தால் இந்த ரெண்டு வடிவங்கள் ஏதோ ஒண்ணுதான் வரப்போகுது முதல்ல முடிவு எடுத்துக்கொள்ளும். அடுத்து பார்க்கணும் எக்ஸின் பெருமானம் யாரை அணுகிறார். ரைட், எக்ஸின் பெருமானம் யாரை அணுகிறார்ன்றதை வச்சு கொண்டுதான் நீங்க இந்த ஃபார்மேட்டுக்கு செட் பண்ண போறீங்களா அல்லது இந்த ஃபார்மேட்டுக்கு செட் பண்ண போறீங்களான்றதை முடிவெடுக்க போறீங்க. ரைட், எக்ஸின் பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகியிருந்தால் நீங்க செட் பண்ண போற வடிவம் இப்படி வரணும்ன்றதை முடிவெடுத்துக்கொள்ளும். ரைட், எக்ஸின் பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகுமாக இருந்தால் நீங்க செட் பண்ண போற வடிவம் இந்த ஃபார்மேட்ல இருந்திருக்கணும். அதை நீங்க முடிவெடுத்துக் கொள்ளணும். எக்ஸ்ட்ரா பெருமானம் பூஜ்ஜியம் இல்லாமல் வேறொரு வடிவத்துக்கு வருமாக இருந்தால் ஏஆ இருக்கலாம், வேறொரு நம்பராக இருக்கலாம், 5/2 5/3 எதுவாகவும் இருக்கலாம். பூஜ்ஜியத்தை தவிர்த்து வேறொரு நம்பருக்கு அணுகுமாக இருந்தால் நீங்க செட் பண்ண போற வடிவம் சைன் எக்ஸ் மைனஸ் ஏ கீழ் எக்ஸ் மைனஸ் ஏ இப்படித்தான் உருவாக்க போறீங்க. இதை தலையில வச்சுக்கொள்ளும். அதே நேரம் அடுக்குகள் வார நேரம் வர்க்கமூலத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அடுக்குகள் வார நேரம் இந்த தியரியை யூஸ் பண்ணலாம்ன்றத தெரிஞ்சு வச்சுக்கொள்ளும். அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் யாரை அணுகிறான்றதை முடிவெடுத்துக்கொண்டு பார்த்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த வடிவம் வருமா இந்த வடிவம் வருமானதை முடிவெடுக்க போறோம். அப்ப எக்ஸ்ட்ரா பெருமானம் பூஜ்ஜியத்தை அணுகினால் இப்படி ஒரு ஃபார்மேட்டுக்கு செட் பண்ணுவோம். எக்ஸின் பெருமானம் பூஜ்ஜியம் அல்லாமல் வேறொரு பெருமானத்தை அணுகினால் இந்த ஃபார்மேட்டுக்கு செட் பண்ணி எடுக்க போறோம். கவனமா பாருங்க. அப்ப இங்க எக்ஸ்ட்ரா பெருமானம் 5/3 அணுகுது. அப்ப ஏதோ ஒரு கட்டத்துல எக்ஸ்ட்ரா பெருமானம் இப்ப 5/3 அணுகுமாக இருந்தால் சுருக்கிட்டு போற நேரம் ஏதோ ஒரு கட்டத்துல உங்களுக்கு இப்படி ஒரு ஃபார்மேட் கட்டாயம் தேவைப்படும். சைன் எக்ஸ் மைனஸ் 5/3 இன் கீழ் எக்ஸ் மைனஸ் 5/3 இது வந்தால் தானே என்ன செய்யலாம். எக்ஸ் டென்ஸ் டு 5/3 ஆகுது. அப்ப இந்த ஃபார்மேட் வந்தால்தான் இவருக்கு பலா உண்டுன்னு போடலாம். அப்ப இப்போ ஒரு நோக்கமாக இருக்கணும் இவரை சுருக்கி இங்க உள்ளவரை சுருக்கி இவரை கொண்டு வர்றது. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டை உருவாக்குறது. அப்ப இவரை தலையில வச்சு கொண்டுதான் நீங்க சுருக்கல்களை செஞ்சு கொண்டு போறீங்க. ஏதோ ஒரு கட்டத்துல சைன் எக்ஸ் மைனஸ் 5/3 கீழ் எக்ஸ் மைனஸ் 5/3 வரணும். இப்படி வந்தால்தான் இவரோட பெருமானம் ஒன்றுன்னு போடணும். அப்ப இவரை கொண்டு வரதுக்கு இவர் எப்படி சுருக்கலாம். அதோட இந்த கணக்குல பிரச்சனைப்படுத்தாத ஆக்கள் எக்ஸுக்கு தரப்பட்ட பெருமானத்தை நேரடியாக பிரதியிட்டால் 0 முடிவிலி மாதிரி சிக்கல் இல்லாத பெருமானங்களை தரக்கூடியது யார். எக்ஸுக்கு 5/3 போட்டா பாருங்க, இவர் √3/2 cos 5/3 ஹாஃப் தானே, இவர் √3/2 இவர் √3/2 மேலுள்ளது 0 ஆகிரும். அப்ப இவர் பிரச்சனை. இவரை பாருங்க, எக்ஸுக்கு 5/3 போட்டால் இதுவும் 0 ஆகிரும். அப்ப இவரும் கொஞ்சம் சிக்கலான ஆள் தான். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் தனியா வச்சுக்கொள்வோம். இதுக்கு 5/3 போட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. எக்ஸுக்கு நீங்க 5/3 போட்டால் இங்க ஹாஃப் இங்க √3/2 வரும். சுருக்கல்ல எந்த பிரச்சனையும் வரப்போறது 0வோ முடிவிலியோ அந்த மாதிரி குழப்பமான பெருமானங்கள் எதுவும் வரப்போறது இல்லை. அப்ப இவரை நான் தனிய வச்சுட்டு இவரை மட்டும் சுருக்கி இந்த சிக்கலான ஆளை மட்டும் சுருக்கி இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் உருவாக்குறது தான் இந்த லிமிட் கீழே நோக்கமாக இருக்கு. செஞ்சு கொண்டு போமே. இவரை குழப்புறது இல்லை. தேவைப்பட்ட போற இவரை சுருக்கிக்கும். இவர் எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால இவரை தனிய வச்சிருவோம். அவர்களை கை வைக்கிறது இல்லை இப்போதைக்கு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/3 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு எக்ஸ் மைனஸ் 5/3 ஒன்று வேணும். இங்க வர்க்க மூலத்துக்கு உள்ளால எக்ஸ் மைனஸ் 5/3 இருக்கு. அப்ப இவரோட உடன்புறையால மேலைங்களையும் பெருக்குவோமே. ஃபர்ஸ்ட் விஷயம் √3 cos x மைனஸ் sin x இவரோட உடன்புறையால மேலைங்களையும் பெருக்கிறோம். இங்க ஒரு 5/3 மைனஸ் எக்ஸ் 5/3 ரூட் பிளஸ் √x வரும். கீழே இவரை பெருக்கினால் 5/3 மைனஸ் எக்ஸ் வரும். அப்ப எக்ஸ் மைனஸ் 5/3 தேவை 5/3 மைனஸ் எக்ஸ் வந்திருக்கு. ஒரு மைனஸை வெளியே எடுத்து விட்டுணும். அப்ப தேவையான ஒரு செட் எடுத்துட்டோம். இப்ப இவருக்கு மேல ஒரு சைன் எக்ஸ் மைனஸ் 5/3 எனக்கு வேணும். யோசிப்போம். இவரை கீழே எழுதுவோம் எக்ஸ் பிளஸ் √3 sin x. இப்ப இந்த செட் சரி, கீழே வர வேண்டிய சரி, மேல வர வேண்டியது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இப்ப இவரும் பிரச்சனை இல்லை, இவரும் பிரச்சனை இல்லை. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் குழப்புறது இல்லை. இவங்க ரெண்டு பேர்லையும் கை வைக்கிறது இல்லை. இந்த 5/3 போட்டா இவரும் ஒரு சிக்கல் இல்லாத பெருமானத்தை தருவார், இவரும் ஒரு சிக்கல் இல்லாத பெருமானத்தை தருவார். அப்ப இவங்க ரெண்டு பேரையும் குழப்புறது இல்லை. இவங்களை சுருக்கி எங்களுக்கு தேவையான ஃபார்மேட் எடுக்க பார்க்கணும். அப்ப இவர்ல சுருக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5/3 கவனம் பாருங்க. இது ரெண்டுல நான் ஒரு 2 வெளியே எடுக்கிறேன். இது ரெண்டு நான் ஒரு 2 வெளியே எடுக்கிறேன். 2 வெளியே எடுத்தால் இங்க √3/2 cos x மைனஸ் half into sin x வரும். பக்கத்தில் உள்ளவர் அப்படியே அவரோட பாட்டுல கடைசி வரைக்கும் வருவார்.
அவர்களை இப்போதைக்கு கை வைக்கிறது இல்ல. முடிவெடுத்துட்டோம். கீழ ஒரு பை பை 3 மைனஸ் எக்ஸ் இருக்கு. பக்கத்திலே ஒரு cos x பிளஸ் √3 sin x இருக்கு. இப்ப எனக்கு மேல தேவை sin x மைனஸ் பை பை 3 தானே. இல்லாட்டி பை பை 3 மைனஸ் இது ஏதோ ஒன்று தானே. கவனமா பாருங்க. இந்த √3/2க்கு பதிலாக ரைட் அவருக்கு சமனான sin பை பை 3 என்ற பெருமானத்தை போட்டு ரைட் sin பை பை 3 என்ற பெருமானத்தை போட்டு sin பை பை 3 cos x அப்ப இவருக்கு என்ன போட்டிருக்கலாம்ல sin x தர cos பை பை 3 போட்டிருக்கலாம். ஏன் அப்படி போட்டுன்ற காரணத்தை நான் பின்னுக்கு சொல்றேன். ரைட் அப்ப இவருக்கு பதிலா sin பை பை 3 போடுறேன், இவருக்கு பதிலா cos பை பை 3 போடுறேன். அங்க உள்ள ரெண்டு பேரும் அவர பாட்டுல தனியா இருப்பார். கீழ பை பை 3 மைனஸ் எக்ஸ் தர cos x பிளஸ் √3 sin x. இவர்ல கை வைக்கிறது இல்ல. ரைட் இப்ப இவரை பார்த்தா பாருங்க sin a cos b minus cos a sin b. இவர் sin a minus b இல்லையா மேலுள்ளவர். விடைய வச்சுக்கொண்டு தான் முடிவு எடுக்கிறேன் எப்படி சுருக்க போறோம்ன்றது. எங்களுக்கு வர வேண்டிய ஃபார்மேட் என்னன்றது தெரியும். அதை வச்சுக்கொண்டு நாங்க சுருக்கலை செஞ்சு கொண்டு போறோம். அப்ப இவரை sin பை பை 3 cos x cos பை பை 3 sin x sin பை பை 3 minus x போடுவோம். ரெண்டு ஒன்று வெளியே இருக்குது. sin பை பை 3 minus x. அங்கால ருட்டுள்ளுக்கு ஒரு பை பை 3 ருட்டுள்ளுக்கு ஒரு x. முழுவதின் கீழ் ஒரு பை பை 3 மைனஸ் எக்ஸ் இருக்குது. பக்கத்திலே ஒரு cos x பிளஸ் √3 sin x. சரி இப்ப வரும் இதுல ஒரு மைனஸ் இதுல ஒரு மைனஸ் வெளியே எடுத்து விட்டுருவோம். அப்ப அந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆகிட்டால் இதுல ஒரு மைனஸ் வெளியெடுக்கிறோம். சைன் மைனஸ் தீட்டான்றது மைனஸ் சைன் தீட்டா. அப்ப இதுல ஒரு மைனஸ் வெளியெடுப்போம், இதுல ஒரு மைனஸ் வெளியெடுப்போம். எடுத்தா பாருங்க இப்படி வரும். sin x minus pi by 3 கீழ இவர் x minus pi by 3. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இப்படி போட்டாச்சு. எங்களுக்கு தேவையான ஃபார்மேட் வந்துருச்சு. பக்கத்துல உள்ள எல்லாரையும் தனியா வச்சுக்கொள்ளும். அங்க ஒரு pi by 3 பிளஸ் ஒரு √x கீழ cos x பிளஸ் √3 sin x. இப்ப எக்ஸுக்கு pi by 3 போட்டா பாருங்க ரெண்டு அப்படியே இருக்கும். இவர பெருமானம் அப்படியே உண்டாகிரும். எக்ஸுக்கு pi by 3 போட்டால் pi by 3 ரூட் சக இன்னொரு pi by 3 ரூட் கீழ pi by 3 போட்டா இங்க ஒரு ஹாஃப் வரும். அங்க ஒரு √3 by 3/2 வரும். √3 into √3/2 ஒரு 3/2 வரும். இப்ப சுருக்கி எடுத்தீங்கன்னா ஆன்சர் பாருங்க இங்க ஒரு ரெண்டு அப்படியே மேல வரும். 4ன் கீழ் 4 வரும். அப்ப இது அப்படியே சுருக்கப்பட்டு 1 வந்துரும். 1ன் கீழ் 2 3ன் கீழ் 2 அரையும் 1 அரையும் 2. அப்ப இதுவும் கேன்சல் ஆயிரும். கடைசி ஆன்சர் 2 √2க்கு pi by 3. விளங்கிச்சான்னு பாருங்க. யாரும் ஆன்சர் எடுத்தீங்களோ செய்யறதுக்கு முன்னால விளங்கிச்சான்னு பாருங்க. டவுட் இருந்தா சொல்லுங்க. உடன்புணரியால கீழே பெருக்கி அந்த வர்க்க மூலம் இல்லாம ஆயிடுச்சுன்னா இவரோட உடன்புணரின்றது pi by 3 ரூட் பிளஸ் √x. அப்ப இவரோட இவரை பெருக்கினால் கீழே அப்படியே வர்க்க மூலம் இல்லாம வரும். இவரோட வர்க்கம் சாய் இவரோட வர்க்கம் மேலங்கில என்ன பெருக்கி இருக்கிறேன் கீழே நான் ஒரேடியா போட்டு வைக்கிறேன். எழுதி முடிச்சால் சொல்லுங்க.
அப்ப அடுத்த கேள்வி 5வது சாரி தீட்டா ஒரு பரமாணமாக இருக்கு. தீட்டா ஒரு பரமாணமாக இருக்கு. எக்ஸ் சமன் ஏ இன்டு தீட்டா பிளஸ் சைன் தீட்டா. ஒரு வகையீட்டு சமன்பாட்டு கேள்வி ஒன்று. எக்ஸ்னு ஒரு பரமாணம் எக்ஸ்னு ஒரு ஆள்கூறு தரப்பட்டிருக்கு. பரமாணம் சார்பு தீட்டான ஒரு பரமாணம் சார்பு தீட்டா பிளஸ் சைன் தீட்டா. அது மாதிரி yன்றது a இன்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. சார் எனக் கொள்வோம் எனின் 4a d வர்க்கம் y கீழ் dx வர்க்கம் என காட்டுக. அது ஒரு வகையீட்டு சமன்பாடு தானே, சின்ன ஒரு கேள்வி. அப்ப செயின் ரூல் தான் பயன்படுத்த போறோம். செயின் ரூலை பயன்படுத்தணுமா இருந்தால் எக்ஸுக்கும் வைக்கும் நேரடி தொடர்பு இல்லை. எக்ஸுக்கும் வைக்கும் ஒரு மறைமுகமான தொடர்பு தான் இருக்கு. எக்ஸ்ன்றது தீட்டாவால தொடர்புபடுத்தப்பட்டிருக்குது, ஒய்ன்றதும் தீட்டாவால தொடர்புபடுத்தப்பட்டிருக்குது. எக்ஸும் ஒயும் டிரெக்டாக தொடர்புபடுத்தப்பட இல்லை. எக்ஸுக்கும் ஒய்க்கும் நேரடி தொடர்பு இல்லை, ஆனா மறைமுகமான ஏதோ ஒரு தொடர்பு கொண்டு காணப்படுது. அப்ப இவரை நீங்க வகையிட்டு dy by dx கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் பாருங்க, ஃபர்ஸ்டா dx by d தீட்டா கண்டுபிடிக்க போறோம். இப்ப dx by d தீட்டான்றது a ஒரு மாறிலி தனியே வச்சிருவோம். தீட்டாவை x குறிச்சு வகையிட்டால் ஒன்று வரும். sin தீட்டாவை சாரி தீட்டாவை தீட்டா குறிச்சு வகையிட்டால் ஒன்று வரும். sin தீட்டாவை தீட்டா குறிச்சு வகையிட்டால் cos தீட்டா வரும். இது சரி. அது மாதிரி y இருக்குது dy by d தீட்டா. a அப்படியே வச்சுக்குவோம். ஒன்றை வகையிட்டால் 0 மைனஸ் cos தீட்டா வகையிட்டால் பிளஸ் sin தீட்டான்னு வரும். இப்ப dy by dx கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் உங்களுக்கு செயின் ரூல் தெரியும். dy by d தீட்டா கீழே dx by d தீட்டா. ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டால் dy by dx வரும். இதுல டிஸ்கஸ் பண்றது ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்ப dy by dx க்கு வர சமன்பாடு dy by d தீட்டான்றது a sin தீட்டா கீழே dx by d தீட்டான்றது a into 1 plus cos தீட்டா. சரிதானே? அதோட மிச்சம் கவனமா இருக்கணும். முதலாவது வகையீட்டுக்கு மட்டும்தான் செயின் ரூல் செல்லுபடி ஆகும். இரண்டாம் வகையீடு மூன்றாம் வகையீடுக்கெல்லாம் செயின் ரூலை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு d வர்க்கம் y இன் கீழ் dx வர்க்கம்ன்றது d வர்க்கம் y இன் கீழ் d தீட்டா வர்க்கம் தர d வர்க்கம் தீட்டாவின் கீழ் dx வர்க்கம் இப்படி எழுதலாம். இது பிழை. எப்பயுமே செயின் ரூல் முதலாவது வகையீட்டுக்கு மட்டும்தான் சரியாக வரும். இரண்டாவது வகையீடு மூன்றாவது வகையீடு தேவைப்பட்டால் dy by dx தான் வகையீட்டு இருக்கு. இப்ப dy by dx பயன்படுத்தி தான் அங்கால d வர்க்கம் y இன் கீழ் dx வர்க்கமா இருக்கலாம், மூன்றாவது வகையில இருக்கலாம், எல்லாத்தையும் எடுக்க போறோம். ஒரு நாளும் செயின் ரூலை அடுத்தடுத்த வகையீடுகளுக்கு பயன்படுத்துறது இல்லை. சரி, இப்ப dy by dx தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்ன செய்வோம், எங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர்ல dy by dxும் d வர்க்கம் y dx வர்க்கம் தான் இருக்குது, தீட்டா இல்ல. அப்ப இப்ப நாங்க என்ன செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு தீட்டாக்களை இல்லாமக்கி கொண்டு போவோம். ஒவ்வொரு படியிலையும் தீட்டாக்களை எந்த அளவுக்கு இல்லாமக்கலுமோ அந்த அளவுக்கு இல்லாமக்கி கொண்டு போவோம். அப்ப இவர் நான் இன்னும் சுருக்கினா பாருங்க, ஏக்கு a கேன்சல், இந்த ஏக்கு இந்த a கேன்சல். மேலுள்ள sin தீட்டாவை நான் போடுறேன், 2 sin தீட்டா by 2 cos தீட்டா by 2 அரைவாசி கோணமாக போடலாம். கீழே 1 plus cos தீட்டான்றது பாருங்க, cos 2 தீட்டாக்கு 4 விரிவுகள் காணப்படுது. அடிப்படை விரிவு இவர் cos வர்க்கம் தீட்டா சாய sin வர்க்கம் தீட்டா. அடுத்த விரிவு 2 cos வர்க்கம் தீட்டா சாய 1. அடுத்தது 1 சாய 2 sin வர்க்கம் தீட்டா. அடுத்தது 1 சக tan வர்க்கம் தீட்டாவின் கீழ், சாரி 1 சாய tan வர்க்கம் தீட்டாவின் கீழ் 1 சக tan வர்க்கம் தீட்டா. இந்த 4 விரிவுகள் காணப்படுது. கவனமா பாருங்க, இதுவும் cos 2 தீட்டா தான், இதுவும் cos 2 தீட்டா. இந்த cos 2 தீட்டாவோட நான் இந்த -1 இங்கால தூக்கிட்டு வந்தால் 1 plus cos 2 தீட்டான்றது 2 cos வர்க்கம் தீட்டாக்கு சமனா இல்லையா? அது மாதிரி இந்த cos 2 தீட்டாவை அங்கால கொண்டு போயிட்டு இவரை நான் இங்கால தூக்கிட்டு வரேன். 1 minus cos 2 தீட்டான்றது 2 sin வர்க்கம் தீட்டாக்கு சமனாக இருந்தது. அப்ப இந்த கோவைகள் பார்க்கிற நேரம் 1 plus cos தீட்டா 1 minus cos தீட்டா, இந்த கோவைகளை நீங்க காண்ற நேரம் மடங்கு கோணங்களை வச்சு சுருக்கலாம்ன்றது உங்களுக்கு எப்பயும் ஞாபகம் வரணும். இங்க மட்டும் இல்ல, பின்னுக்கு படிக்க போற பாடங்கள்ல 1 plus cos theta 1 minus cos theta பெருமானங்களை பார்க்கிற நேரம்
இதெல்லாம் மடங்கு அரைவாசி கோணங்களாக எழுதப்படலாம் அப்படின்றத நல்லா தலையில வச்சுக்கணும். 1 பிளஸ் காஸ் தீட்டாவை நீங்க எழுதலாம். பாருங்க 1 பிளஸ் காஸ் 2 தீட்டான்றது 2 காஸ் வர்க்கம் தீட்டான்றாரு. 1 பிளஸ் காஸ் தீட்டான்றது 2 காஸ் வர்க்கம் தீட்டா பை 2 வரும். இங்க வர கோணத்தின் அரைவாசி இங்க வரும். அப்ப இங்க தீட்டா வந்திருந்தா இங்க தீட்டா பை 2 வரும். இவரை சுருக்கினா பாருங்க. கடைசியாக tan தீட்டா பை 2 வரும். தீட்டா இன்னும் முழுமையாக இல்லாமல்ல. பார்ப்போம் என்ன நடக்குது. இப்ப dy by dx எனக்கு தெரியும் tan தீட்டா பை 2 ஆக வரப்போகுது. இப்ப d வர்க்கம் y இன் கீழ் dx வர்க்கம் தான் கேள்வி. இப்ப d வர்க்கம் y இன் கீழ் dx வர்க்கம் எடுக்கணுமாக இருந்தால் கட்டாயம் இவரை மீண்டும் வகையிட்டு தான் எடுக்கணுமா இல்லையா? வேற வழியே இல்ல. இப்ப இவர அடுத்த வகையீடு தான் கேள்வி. d வர்க்கம் y இன் கீழ் dx வர்க்கம் எடுக்கிறதுக்கு dy by dx மீண்டும் x குறிச்சு வகையிடலாம். அப்ப இவரை நான் மீண்டும் வகையிட மீண்டும் வகையிட dy by dx நான் x குறிச்சு வகையிட்டால் இங்கால பக்கம் d வர்க்கம் y இன் கீழ் dx வர்க்கம் வரும். இங்கால உள்ள x குறிச்சு வகையிடப்படும். கவனம். யாரு குறிச்சு வகையிடும்ன்றதுல மிச்சம் கவனமா இருக்கணும். அப்ப இவரை நீங்க x குறிச்சு வகையிட்ட நேரம் ஃபர்ஸ்டா tan வகையிட போறீங்க. tan வகையிட்டால் tan x குறிச்சு வகையிட்டால் இங்கால உள்ள வகையிட நேரம் ஃபர்ஸ்டா tan வகையிடணும். tan வகையிட்டால் sec வர்க்கம் வரும். sec வர்க்கம் தீட்டா பை 2 தர அடுத்து உள்ளுக்குள்ள தீட்டா பை 2 வகையிடணும். தீட்டா பை 2 தீட்டா குறிச்சு வகையிட்டால் ஹாஃப் வரும். ஆனா நாங்க யார் குறிச்சு வகையிடுறோம்? x குறிச்சு வகையிடுறோம். அப்ப தீட்டா பை 2 நான் x குறிச்சு வகையிட்ட நேரம் half into தீட்டாவை x குறிச்சு வகையிட்டால் d தீட்டா பை dx வரும். இந்த இடத்துல கவனமா இருக்கு. இவர பெருமானம் d தீட்டா பை dx ஆக வரும். ரைட். sec வர்க்கம் தீட்டா பை 2 இப்போதைக்கு அப்படியே இருக்கட்டும். தர 1 இன் கீழ் 2 இந்த d தீட்டா பை dxன்றது இவர தலைகீழ் பெருமானம். அப்படிதானே? dx பை d தீட்டான்றது இவராக இருந்தார். d தீட்டா பை dxன்றது 1 இன் கீழ் a into 1 பிளஸ் காஸ் தீட்டாவாக வரும். விளங்கிச்சு இது வரைக்கும். இதுக்கு மேல வகையிடுற தேவை இல்லை. ஏன்னா எங்க தந்த ஆன்சர்ல 2 வகையீடு தான் காணப்பட்டுச்சு. அப்ப 2 வகையீடு காணப்பட்டால் மேக்ஸிமம் 2 தடவை தான் வகையிட வரும். இதுக்கு மேல வகையிடுற தேவை இல்லை. இதுக்காக நீங்க யோசிக்கணும். இவரை சுருக்கி தரப்பட்ட விடை எப்படி எடுக்கலாம்? தரப்பட்ட விடையில தீட்டா யாருமே இல்லை. அப்ப தீட்டாவை இல்லாமக்கி எப்படி இந்த சமன்பாடு உருவாக்கலாம்? கவனமா பார்ப்போம். இங்க d வர்க்கம் y இன் கீழ் dx வர்க்கம் இன்னும் கொஞ்சம் சுருக்கி எடுப்போம். ஒரு 1 இன் கீழ் 2 இருக்கிறார். sec வர்க்கம் தீட்டா பை 2 இருக்குது. தர 1 இன் கீழ் 2a என a ஒரு மாறிலி தானே வெளிய எடுத்துருவோம். இந்த 1 இன் கீழ் 1 பிளஸ் cos தீட்டாவை திரும்பவும் 1 பிளஸ் cos தீட்டா வந்திருக்கு. இந்த 1 பிளஸ் cos தீட்டா எனக்கு 2 cos வர்க்கம் தீட்டா பை 2 னு போடு. அப்ப 1 இன் கீழ் 2 cos வர்க்கம் தீட்டா பை 2. 1 இன் கீழ் cos வர்க்கம் தீட்டா பை 2ன்றது sec வர்க்கம் தீட்டா பை 2. இது ரெண்டு பெருக்கப்பட்டு 4a வந்துரும். அப்ப 1 இன் கீழ் 4a 1 இன் கீழ் cos வர்க்கம் தீட்டா பை 2 sec வர்க்கம் தீட்டா பை 2 னு போட்டால் மொத்தமாக பாருங்க sec 4ஆம் அடுக்கு தீட்டா பை 2. இதான் d வர்க்கம் y இன் கீழ் dx வர்க்கம். இப்போ 4aன்றதும் விடையில இருந்துச்சு. அப்ப இதை செஞ்சுட்டு வரணும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். ஆன்சரை நோக்கி தான் போய் கொண்டிருக்கு. 4a குறுக்கு பெருக்கும் 4a தர d வர்க்கம் y இன் கீழ் dx வர்க்கம் சமன் sec 4ஆம் அடுக்கு தீட்டா பை 2. LHS சாரி RHS மட்டும் தான் சுருக்க போறோம். அப்ப RHS சுருக்கிறதுக்காக RHSல வர வேண்டிய கோவை யார்? sec 4ஆம் அடுக்கு தீட்டா பை 2 வந்திருக்குது. எனக்கு dy by dx தான் வேணும். அப்ப இந்த sec 4ஆம் அடுக்கு தீட்டா பை 2 எனக்கு இப்படி போடலாம். sec வர்க்கத்தின் வர்க்கம்ன்ற மாதிரி. sec வர்க்கத்தின் வர்க்கம் அது 1 plus tan வர்க்கம் தீட்டா பை 2 தான் sec வர்க்கம் தீட்டா பை 2. இவர்ட வர்க்கம் முழுவதின் வர்க்கம். சரிதானே? அப்ப இந்த 1 plus tan வர்க்கம் தீட்டா பை 2 தான் கூட 1 plus dy by dx. அவருட முழுவதின் வர்க்கமாக வரும். இவருட வர்க்கம். விளங்கிச்சு? sec 4ஆம் அடுக்கு தீட்டா. ஆன்சர்ல சின்ன ஒரு பிழை வந்திருக்குதானே? பாத்துங்க சுருக்கல் எதுவும் பிழை விட்ட மாதிரி. sec வர்க்கத்தின் வர்க்கம் tan வர்க்கம் தீட்டா பை 2.
இப்படிதான் ஆன்சர் வரும். ஆக மேலே ஒரு வர்க்கம் வந்துருச்சு. பாருங்க விளங்கிச்சா? எழுதிக்கோங்க, விலங்கல் சொல்லுங்க. எழுதி முடிச்சா சொல்லுங்க. அடுத்த கேள்வி. அடுத்தது 37 சம்பந்தப்பட்ட கேள்வி. ஏன்னா அதுவும் ஒரு வகையீட்டின் பிரயோகம் தான். திரும்ப ஒரு பரமான சமன்பாட்டுல எக்ஸ் ஒய்ன்ற ஆள்கூறல் தரப்பட்டிருக்கு. தெரியும், எக்ஸ்ன்றது இவர், ஒய்ன்றது இவர். ஒரு வளைவுக்கு தீட்டா சமன் பை பை 4 ஆகுமாறான புள்ளி P யில் வரையப்பட்ட தொடலி, செவ்வன் என்பன முறையே y அச்சினை எல், எம் ஆகிய புள்ளிகள் இடைவெட்டும் ஆயில் முக்கோணி PLM இன் பரப்பளவு இதனால் தரப்படும் என காட்டு. முதல்ல சொல்லுங்க, ஒரு வளைவு காணப்படுது, y சமன் fx,